தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆபரேஷன் சிந்தூர் கிட்டத்தட்ட அது துவங்கப்பட்டு பாகிஸ்தானுடைய 9 நிலைகளை இந்தியா தாக்கியது. அதன் பிறகு நடைபெற்ற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற சீஸ்ஃபயர் ஆகியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து நேற்று மே 12ஆம் தேதி மக்களிடம் பேசினார். அதுதான் இந்த விவாதத்துடைய தலைப்பாக மாறி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த சீஸ்ஃபயருக்கு நாங்கள் தான் காரணம், எங்களுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் சீஸ்ஃபயர் நடந்துச்சுன்னு அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதையெல்லாம் தான் நம்ம விவாத பொருளாக இன்று எடுத்திருக்கிறோம். மோடியின் வெற்றி முழக்கம், ட்ரம்ப் தம்பட்டத்திற்கு வெடி வைத்தாரா பிரதமர்? இரண்டு கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு செல்வம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன், இதுவரை வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த விவாதத்தை நான் முதல்ல காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் துவங்குறேன். சார், கிட்டத்தட்ட 1949, 65, 71, 99, இப்போ 2005 இந்த போர்களில் இந்த 2005 நடந்த இந்த பாக் இந்தியா, இது போர்னு சொல்ல முடியாது, போருக்கு முந்தைய ஒரு சூழல். இது சீஸ்ஃபயர் ஆனதற்கு ட்ரம்ப் சொன்ன விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இதை 3 பகுதிகளாக பிரிக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு போரோ அல்லது தாக்குதலோ நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. முதல்ல பஹல்காம் அட்டாக், அது நடந்த பொழுது என்ன ஆச்சு, இந்தியா முழுத மக்கள் கொந்தளிச்சாங்க. எல்லோருக்கும் பெரிய பாகிஸ்தான் மீதான கோபம் இதெல்லாம் இருந்தது. உடனே பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்டது, அரசாங்கத்தால் சொல்லப்பட்டது என்னன்னா, இது பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்னு உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஏதோ ஒரு அமைப்பு கூட சொன்னாங்க, ஜெய்ஷி முகமது, அவங்களுடைய ஏதோ இன்னொரு அமைப்பு, லஷ்கர்-இ தொய்பா, ஏதோ ஒரு அமைப்பை ஃபிக்ஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதிலேயே பல லேகிங் இதை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருந்த பொழுதே அடுத்தது இது எப்படியாவது அதை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை யாருக்குமே. அடுத்தது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, பாகிஸ்தான் மீது இராணுவ தாக்குதல் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட அமெரிக்காவிலிருந்து சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு உடனே பாதியில் நிறுத்தி வந்தார். சவுதி அரேபியாவில் இருந்த பிரதமர் உடனே நடவடிக்கை எடுக்க வந்தார். இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்த காட்சிகள். இரண்டாவது கட்டம்னா நான் சொல்கிறேன், நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. யாருமே இதில் மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் அந்த இராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தன. அது எதிர்கட்சி ஆளும் கட்சி என்று கிடையாது, எல்லோருமே ஆதரவு தெரிவித்தோம். அடுத்தது இராணுவ நடவடிக்கை தொடங்கியது. தொடங்கும்போது முகாம்களை அழித்தோம் என்ற பல தகவல்கள் டே பை டே சொன்னாங்க. சொல்லும் பொழுது அடுத்த கட்டம் திடீரென சீஸ்ஃபயர் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறது யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இதுவரைக்கும் இந்தியாவுடைய போர்களாக இருக்கட்டும், இது மாதிரி தாக்குதல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அறிவிப்பது இந்தியாவாகத்தான் இருந்தது. இன்றைக்கு முதல் முறையாக வெளிநாட்டு ஒரு தலைவர் அறிவிக்கிறார். அதாவது யாரோ ஒருவர் கூட கிடையாது, அந்த நாட்டின் அதிபர், அமெரிக்க அதிபர் அறிவிக்கிறார். அறிவித்ததோடு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அதை கிளைம் பண்ணுறார். நீங்கள் முதல்ல அறிவிக்கிறாரு, அறிவித்த பிறகு நேற்றைக்கு கூட மறுபடியும் சொல்லியிருக்காரு, நான் வர்த்தகத்தினால நான் ரெண்டு பேரையும் மிரட்டினேன் அப்படின்னே சொல்கிறார். உங்கள் 2 பேரோடையும் மிரட்டினேன் என்ற வார்த்தை கூட வருது அவர்கிட்ட. அவர் சொன்ன தொனி அது மாதிரி வருது. நீங்கள் நிறுத்தினாதான் உங்கள் கூட வர்த்தகத்தை தொடருவேன் அப்படின்ற லெவலுக்கு சொல்கிறார். இதை பாகிஸ்தான் பிரதமர் உடனே அக்செப்ட் பண்ணுறாரு. நாங்கள் அமெரிக்காவினுடைய கோரிக்கையை ஏற்று சீஸ்ஃபயர் பண்ணுறோம், ஒத்துக்கிறோம், அமெரிக்காவுக்கு நன்றி, சீனாவிற்கு நன்றி எல்லாம் அவர் தெரிவிக்கிறார். ஆனால் இந்திய பிரதமர் இதற்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லுவார் அல்லது ஏதாவது ஒரு அது சம்பந்தமான ஒரு கிளைமை மறுப்பார் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தது. இந்திய மக்களும் இதுவும் எதிர்பார்த்தோம். ஏன்னா நாடு இராணுவ நடவடிக்கைக்கோ அல்லது எதற்குமோ எல்லாவற்றுக்கும் கூட இருந்திருக்கும். இன்றைக்கு முடிந்து விட்டது. இப்பொழுது சில கேள்விகள் எழுது, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. இது நாங்கள் இராணுவத்தை குறை சொல்கிறோம் அந்த விஷயங்களே கிடையாது. ஏன்னா இராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க, அந்த இராணுவ நடவடிக்கைகளை பாராட்டுகிறோம், அவர்களுடைய தீரத்தை மெச்சுகிறோம், அதெல்லாம் அடுத்து அது ஒரு சப்ஜெக்ட். இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அடுத்தது. ஏன்னா என்றால் இந்தியாவினுடைய ஒரு வெளியுறவு கொள்கையில், இந்தியாவினுடைய வார் நடவடிக்கையில் இன்னொரு கண்ட்ரி இதுவரைக்கும் வந்ததா வரலாறு கிடையாது. இல்லை, இப்போ நம்ம 10 ஆண்டுகளாக அமெரிக்காவோடு ஒரு நல்ல வலிமையான நட்புணர்வோடு இருக்கிறோம் அப்படின்னு மோடி சொல்கிறாரு. அதன் பேரில் தான் அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணணும். இல்லை, அது தவறுன்றேன். நீங்கள் இன்றைக்கு மூன்றாவது நாடு எந்த கண்ட்ரியுமே, நீங்கள் இன்றைக்கு உக்ரைன் ரஷ்யா வாரே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தையை கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. மூன்றாவது நாட்டின் பேச்சுவார்த்தையை நிறைய கண்ட்ரிகள் மறுப்பதாகத்தான் இருக்கு. நீங்கள் சஜஷன் சொல்லலாம்,
நீங்க அமெரிக்கா கூட எல்லா போர்கள் இருந்து நடந்தப்பவும் அமெரிக்கா சஜஸ்ட் பண்ணியிருக்கு, நீங்க நிறுத்துங்க. இல்லை, யாருமே விரும்பல. மக்கள் கூட சொல்றேன், நம்ம இந்திய மக்கள் கூட போரை விரும்புபவர்கள் கிடையாது, அமைதியை விரும்புபவர்கள் தான் எல்லாருமே இருப்பாங்க. சாதாரண மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அமைதியை விரும்புவோராக தான் இருப்பாங்க. ஆனால் போர் என்று திணிக்கப்பட்ட பிறகு அதனை நிறுத்துவதற்கோ அல்லது வேறு ஏதாவது செய்வதற்கோ நமக்கு தான் உரிமை இருக்குது. இதைத்தான் இந்திரா காந்தியுடைய வேர்ட்ஸ் இன்றைக்கு வைரல் ஆனிச்சு. நேற்றுக்கு வைரலானது இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த 1971 எடுத்த நடவடிக்கைக்கும் இன்றைக்கும் உள்ள கம்பேரிசனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே அப்பவும் அமெரிக்கா இருந்துச்சு, வலிமையாக இருந்துச்சு. நிக்சன் சொல்கிறாரு, அமெரிக்க அதிபர் நிக்சன் சொல்கிறாரு, எங்களுடைய நாட்டின் நடவடிக்கையை கவனிக்க எங்களுக்கு தெரியும். 2000-3000 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒருவர் ஆர்டர் போட்டு எங்களை நிறுத்த எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த மாதிரி வேர்ட்ஸை இப்பவும் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம குளோபலைசேஷன், அன்னைக்கு குளோபலைசேஷன் இல்ல, இன்னைக்கு குளோபலைசேஷனுக்குள்ள நம்ம வந்துட்டோம்ல, ஒரு நட்புக்கு பாராட்டி தானே இல்ல. நான் அந்த அளவுக்கு வேர்ட்ஸ்ன்றது கிடையாது, நீங்க அந்த அளவுக்கு நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா மூன்றாவது நாட்டு தலையீட்டையும் ஏற்கக்கூடாது, மறுத்திருக்கணும்னு சொல்றேன். நீங்க மூன்றாவது நாட்டின் தலையீட்டை ஏற்பது என்பது நம்முடைய வீக்னஸ் காட்டுது. இன்றைக்கு என்ன சொல்றாங்க, இந்தியாவையும் காங்கிரஸே நோ வார்னு தான் சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவும் அதை சொல்லுது, நோ வார்னு சொல்லுது. இப்போ எல்லாருமே நீங்க அது இல்லைங்க, இப்போ அரேபியன் இதுல இருந்து மினிஸ்டர் சவுதி அரேபியா மினிஸ்டர் இங்க பார்த்தாரு, பாகிஸ்தானை போய் பார்த்தாரு, இதுவரும் போர் நட்போட இருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு, அதெல்லாம் வேற. ஆனால் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய பொறுப்பு, நம்ம தான் செய்யணுமே தவிர அந்த நடவடிக்கையை அல்லது அந்த நிறுத்துவதோ தொடங்குவதோ நம்ம தான் பண்ணணும். அதை இன்னொரு கண்ட்ரி அனௌன்ஸ் பண்றதே இன்னொரு கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணுது. அப்படின்னா நீங்க இந்திய நாட்டுடைய 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு பிரதமராக இருப்பவர் அவர் தானே அனௌன்ஸ் பண்ண பேசுன்னு தானே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நிறுத்துறது இவங்க தானே பண்றாங்க. என்னால் நிறுத்தினார்னு சொல்றாரு, கிளைம் பண்றாரு. இல்லைன்னு நீங்க யாரும் இதுவரைக்கும் மறுக்கல, என்னால் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றாரு. அது பேச்சுவார்த்தையினால இல்ல, நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றாரு. நான் சொன்னதனால் நிறுத்தினார்கள். அது மட்டும் இல்ல, 2 பேரையும் ஒரே தட்டில் வைக்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் 2 கண்ட்ரிகளிடம் சொன்னேன், இந்தியா பாகிஸ்தான் 2 வலுவான நாடுகளிடமும் சொன்னேன். அப்படின்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும், அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வலுவான தலைவர்களிடம் சொன்னேன். இதெல்லாம் ஒரு ட்ரம்போட வார்த்தை. ஆக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எப்படி ஒரே தட்டில் வைப்பீங்க? அது டெரரிஸ்ட் கண்ட்ரி. நம்ம அது டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு இருக்கா? நம்ம இதில் ஏதாவது தீவிரவாதத்தை ஆதரிக்கிற நாடுன்னு எங்கேயாவது யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், கிளைம் இருக்கோம். ரெண்டையும் எப்படி ஒரே தட்டில் வச்சு ஒரு அதிபர் சொல்றாரு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு மறுப்பு கூட இந்திய அரசாங்கத்திடமிருந்து, ஒரு வலிமையான தலைவரிடமிருந்து, வலிமையான தலைவர்னு நீங்கள் சொல்றீங்க. உலகம் ஃபுல்லாக டூர் போயிருக்காரு, மோடி அவர்கள் டூர் போயிருக்காரு, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிடமிருந்தும் விருதுகளை பெற்றிருக்கிறார், நாடுகளினுடைய சிறப்பு விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கார். ஆனால் என்னாச்சு, இன்னைக்கு IMFலேருந்து லோன் வாங்குது, $1.3 பில்லியன் லோன் வாங்குது. இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் எதிர்க்கவில்லை. அந்த அளவுக்கு தான் நம்முடைய வெளியுறவு கொள்கை வீக்காக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே. சரி, தூத்துக்குடி செல்வம் சார், மோடி அவர்களே பயங்கரவாதத்திற்கு எதிரானவர், அதே நேரத்தில் போர் அப்படிங்கிறதுக்கும் எதிரான மனநிலையில் தான் இந்தியாவும் இருக்குது. இந்த நேரத்தில் அமெரிக்கா அதை ஒரு பெரிய கிரெடிட்டா எடுத்துருக்குது, அமெரிக்கா சொல்லிதான் இந்தியா கேட்கணும் அப்படிங்கிற நிலையில இருக்கா, அதுதானே ஒரு பெரிய இதா இருக்கு. தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு அதே போல என்னுடைய சகோதரர் நெறியாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளரான சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இத அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் காங்கிரசுக்கே இருக்கிற அந்த அரசியல் மொழிகளில் அவர் பேசுகிறார். அதனால நான் அதுல திட்டவட்டமா மறுக்கிறேன். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கடந்த 22ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு கொடூரமான தாக்குதல், அக்கிரமமான தாக்குதல் நம்முடைய அப்பாவி மக்கள் மீது பகல்காமில் நடத்தப்பட்டது. அதுல 26 அப்பாவிகள் எந்த விதமான நியாயமும் இல்லாமல் கொல்லப்பட்டார்கள். அதுல கொல்லப்பட்டது உடனே இந்தியாவினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்தார். அவர் உடனடியாக திரும்பி வந்தார். திரும்பி வந்த உடனே விமான நிலையத்திலேயே, அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விமான நிலையத்திலேயே நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர், பாதுகாப்பு செயலாளர், அதே பிறகு உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லோரையும் அழைத்து அது விசாரணை ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். அதற்கு மறுநாளே அனைத்து கட்சி கூட்டத்தை பிரதமர் அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள்.
ஆமா, அது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பிறகு கடந்த 4-5 நாட்களுக்கு முன்புதான் வேற இது தவிர்க்க முடியாது. அதாவது பாகிஸ்தான் நம்முடைய ஜனநாயகம் மக்கள் ஜனநாயகம், வாக்குச்சீட்டு ஜனநாயகம் நமக்கு. அது நம்முடைய ஜனநாயகம் நம்பிக்கை, நாணயம், இறையாண்மை மீது இறையாண்மையால் கட்டப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானுடைய ஜனநாயகம் அப்படின்னு கேட்டா ராணுவத்தால் கட்டமைக்கப்பட்டது. இதான் ரெண்டுக்கு வித்தியாசம். அதனால நம்ம பிரதமர் அவர்கள் ஒரு வழி இல்லாம மறுபடியும் அடுத்த கட்டமா உள்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சர் போன்ற மூத்த அமைச்சர்களோடு அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசுகிறார்கள். மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுமே அதில் கலந்து கொண்டார். எல்லா இந்தியர்களுடைய ஒன்றுபட்ட 142 கோடி மக்களுடைய கருத்துக்களும் ஒரே திசையில் ஒரே குரலில் இருந்தது. அதனால அது பெருமைக்குரிய விஷயம். அதே நேரத்தில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்கிற தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்ட உடனே ஒரு 25 நிமிடங்களில் பாகிஸ்தானில் அமைக்கப்பட்டிருக்கிற ராணுவ முகாம்களை குறிவைத்து 9 முகாம்களை குறிவைத்து தாக்கி அழிக்கப்பட்டது. இல்ல வரிசையா ஒவ்வொரு ப்ரொசீஜர் என்னென்ன நடந்துச்சு ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற ஒரு டே லைனை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னா சந்திரசேகரன் சார் சொல்றாரு ட்ரம்ப் தன்னால் தான் இது நடந்துச்சு, பொருளாதார நான் உங்களோட வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டினேன் இப்படி எல்லாம் சொல்றாரு. அதற்கு பதிலடியாக மோடி அவர்களுடைய பேச்சு இருந்துச்சான்னு கேக்குறாங்க. இல்ல, இதுல நீங்க அந்த சந்திரசேகர் அவர்கள் பிரதமருடைய நேற்றைய உரையெல்லாம் கவனிக்கலன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு முன்தினம் கூட பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், காஷ்மீர் விவகாரத்திலே கூட நாங்கள் தலையிட்டு தீர்வை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கும்னு அமெரிக்கா சொல்லும் போது கூட எங்களுடைய நாட்டு பிரச்சனையில இன்னும் 3வது நபர்கள் தலையிடுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு பிரதமர் சொல்லியிருக்காங்க. அது பத்திரிகை செய்தி இருக்கு, நீங்க பார்த்துக்கிடலாம். அதனால நேற்றைக்கு பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிற பொழுது மிக சாமர்த்தியமாக, மிக சாதுரியமாக ஒரு மூத்த அரசியல் தலைவர், ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய தலைவர் என்கிற நாட்டு அரசாங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில பிரதமர் அவர்கள் மிக சரியாக இத பேசினாங்க. எப்படி பேசினாங்கன்னா, முதல்ல நம்ம ராணுவத்துக்கு பாராட்டுகள், அதுக்கு பிறகு இந்த வெற்றியை இந்த நாட்டினுடைய சகோதரிகளுக்கு, சகோதரர்களுக்கு, அதுலயும் குறிப்பாக மகள்களுக்கு, அதாவது பூவிழந்து பொட்டிழந்த அந்த பெண்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய ராணுவத்துக்கு நாம பாராட்டுக்கள். நமது ராணுவம் கடற்படை, விமானப்படை போன்ற ராணுவ வீரர்களுக்கு நாம எல்லைப்புற பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாம வணக்கம் செலுத்துறோம். ஒண்ணு. ரெண்டாவது, பாகிஸ்தானுடைய இந்த கதை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். பாகிஸ்தான் எங்களுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் எங்களிடம் கதறியது, கெஞ்சியது. அதான் முக்கியம். யாரு? அமெரிக்கா கெஞ்சியது, அந்த நாடு கெஞ்சியது, இந்த நாடு கெஞ்சியதுலாம் பிரதமர் சொல்லல. பிரதமர் என்ன சொன்னாங்க? பாகிஸ்தான் எங்களிடம் கெஞ்சியது. நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. பாகிஸ்தான் எங்களிடம் கெஞ்சியது. அதற்கு பிறகுதான் நாங்கள் இதை பற்றி ஆலோசித்து பரிசீலித்தோம். அதற்கு பிறகும் கூட ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய நடவடிக்கை இல்ல. நீங்க தான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவர் ஏன் கிளைம் பண்ண பாக்குறாரு? அதாவது பாகிஸ்தான் எங்களிடம் கெஞ்சி கதறியது, அதற்கு பிறகுதான் நாங்க இதை பரிசீலித்தோம் என்று சொல்வதிலேயே எங்களிடத்துல வேற எந்த நாடும் சிபாரிசுக்கு வரவில்லை, அல்லது சிபாரிசுக்கு வந்திருந்தாலும் நாங்கள் ஏற்கவில்லை என்பது அர்த்தம். அதை விட்டுட்டு இதுல அந்நிய நாட்டினுடைய தலையீடு அதெல்லாம் சொல்லி அண்ணன் சந்திரசேகர் சொன்னாங்க. நான் ஒண்ணே ஒரு நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் யுத்தம் நடந்து முடிஞ்ச பிறகு தாஸ்கண்ட்ல ஒப்பந்தம் நடந்தது சார். தாஸ்கண்ட் ஒப்பந்தம். லால் பகதூர் சாஸ்திரி எதுக்கு ரஷ்யாவுக்கு போனாரு? தாஸ்கண்டுக்கு. நீங்க அதனால அந்நிய நாட்டுடைய தலையீட்டை நாம அனுமதிக்க முடியாதுன்னு பேசுறதுல அது வீண் ஜப்பம், வெற்றி அரசியல். இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நாம வெற்றி பெற்றிருக்கோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்தியா ஏவிய ட்ரோன்களை, இந்தியா ஏவிய ஏவுகணைகளை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா சார், ஒரு நிமிஷம். பாகிஸ்தானுக்கு அதனுடைய நேச நாடுகள் எதுவுமே ஆதரிக்கல. அது இந்தியாவுடைய ராஜதந்திரம்.
இரண்டாவது பிரதமர் அவர்களுடைய செல்வாக்கு, பிரதமருடைய அண்டை நாடுகளிடத்திலே பிரதமருக்கு இருக்கிற செல்வாக்கு, இஸ்லாமிய நாடுகள் கூட பாகிஸ்தான் ஆதரிக்கல, சைனா ஆதரிக்கல, வெளிப்படையா எந்த நாடுகளும் ஆதரிக்கல போது கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, இல்ல வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க, பயங்கரவாதத்துக்கு எதிரான போருக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா சீஸ்ஃபயருக்கு சொல்லுகிற போது நாங்க இரு நாட்டு தலைவர்களிடமும் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கட்டமைத்தது அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே அமெரிக்கா சொல்லல அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருந்துச்சு. இன்னொரு புள்ளியில நம்ம அதாவது ரஷ்ய அதிபர் புட்டின் நம்ம பிரதமர்கிட்ட பேசினாங்க, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் நம்முடைய பிரதமரிடத்துல பேசினார், இஸ்ரேல் அதிபர் பேசினார். அப்ப இதெல்லாம் நம்முடைய நேச நாடுகள் இந்த யுத்தம். நாம இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு யுத்தம் நடக்கும் போது நம்முடைய பிரதமர் அங்கே பயணம் செய்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கணும். இது நேச நாடுகளுக்குள்ள, அதாவது உலகத்தில் யுத்தத்தை யாரும் விரும்பல. அதே நேரத்துல யுத்தம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது, இப்போ ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு யுத்தம் நடந்து 3 வருஷம் ஆகுது, யுத்தத்தை நிறுத்த முடியல. அமெரிக்கா எவ்வளவோ முயற்சிகளை பண்ணுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இருதுருவ அரசியல் நடத்துகிற ரஷ்யாவும் அமெரிக்காவும் உடன்பாட்டுக்கு வர முடியும். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி அந்த சுற்றுலா கேட்டுறேன், ஒரே ஒரு கேள்வியை கேட்டுறேன். ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்துச்சு, நேச நாடுகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துச்சு, அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, நோ வார் சீஸ்ஃபயர் அவங்க சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும் ஏன் கிளைம் பண்ண பாக்குது, மற்ற நாடுகள் கிளைம் பண்ணலையே? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாடு அதனுடைய இருப்பை அல்லது அதனுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்தால் அதுக்கு நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு தெரியும் சார், இந்த ஆபரேஷன் முழுக்க நம்ம ப்ரமோஷன் பயன்படுத்தணும், S400 பயன்படுத்தணும், நம்ம ட்ரோன்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்முடைய இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பு ராணுவ தளவாடங்கள் தான் வெற்றி பெற்றது. அதெல்லாம் கவனிக்கணும் சார். நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து அந்நிய நாட்டை நாம் அவசியம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா இன்றைக்கு 4வது ராணுவ வலிமை கொண்ட நாடு, 5வது பொருளாதார வலிமை கொண்ட நாடு. அதனால நாம தயவு செய்து இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செல்வாக்கு உலக நாடுகள் மத்தியில உயர்ந்து நிற்கிறது. இந்தியாவை பார்த்தால் எல்லோரும் அச்சப்படுகிறார்கள் சார். இந்தியா மேல தாக்குதல் நடத்த முடியாது. ஒரு பிராமிசிங் எக்கனாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த பொருளாதாரத்தை வைத்திருக்கிற நாடு, பெரிய நாடு. அந்த நாட்டினுடைய இறையாண்மையை மீது யார் கை வைத்தாலும் மிகப்பெரிய ஆபத்து வரும். அடுத்தடுத்து பேசலாம். சந்திரசேகரன், எல்லா நாடுகளுமே கோரிக்கை வச்சாங்க, ரஷ்யா சொன்னாங்க, எல்லா நாடுகளும், சவுதி அரேபியா, எல்லா நாடுகளுமே சொன்னாங்க. இத்தனைக்கும் கலாச்சார ரீதியில பாகிஸ்தானோடு நட்புறவா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கூட கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அமெரிக்கா ஆமா நாங்களும் தான் கோரிக்கை வச்சோன்னு போயிருந்திருக்கலாம். அவங்க கிளைம் பண்றாங்களே தாண்டி அதனாலதான் இந்தியா சீஸ்ஃபயர் பண்ணிச்சுன்னு மோடி அக்செப்ட் பண்ணலையே. நீங்க அக்செப்ட் பண்ணலனாலும் மறுப்பு தெரிவிக்கல. 2 விஷயங்களை சொல்லணும். நீங்க வெளிநாட்டு தலையீட வெளிநாட்டு இல்ல, இன்னொன்று வெளிநாட்டு தலையீட பத்தி பேசிட்டு இருந்தாரு, தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இது 1971 சிம்லா ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருக்கும். அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடை ஏற்பதில்லைன்னு சிம்லா ஒப்பந்தத்துல ஒண்ணு இருக்கு. அதுல இந்தியா பாகிஸ்தான் விவகாரங்களில், காஷ்மீர் விவகாரமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த விவகாரமாக இருக்கலாம், 3வது நாட்டின் தலையீட்டை ஏற்பதில்லை என்று. அதனால சிம்லா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் உள்ளதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கண்ட்ரியும் இதுவரைக்கும் நம்ம தலையிட்டதில்லை, தலையிட அனுமதித்ததும் இல்லை. எப்பொழுதுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது நடுவில் வாஜ்பாய் காலமாக இருந்தாலும் சொல்றேன். ஒன்று. 2வது, நீங்க இந்தியாவோட இந்த ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கிய பிறகு இயக்குனர், அதாவது இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகளின் இயக்குனர், அதாவது டிஜிஎம்ஓன்னு சொல்றோம், அவங்கள பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ ஈவினிங் 3:35 மணிக்கு அழைக்கிறார். அழைத்து இந்த மாதிரி எங்களுக்கு போர் நிறுத்தம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாகத்தான் சொல்றாங்க. கெஞ்சின வார்த்தையெல்லாம் இல்ல, கோரிக்கை வச்சிருக்காரு. இல்ல வேறு சொல்றத அடுத்தது வர்றேன். கோரிக்கை விடுத்திருக்காரு. போர் நிறுத்தம் முன்மொழியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது இது. ஆனால் 5:25 மணிக்கு அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்தம்னு அறிவிக்கிறார். ட்ரம்ப் அறிவிக்கிறார் 5:25 மணிக்கு. அதுக்கு சில நிமிடங்களுக்கு பிறகு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியா அவர் அறிவிக்கிறார், இந்தியா பாகிஸ்தான் நடுநிலையான இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு சந்திக்க உள்ளனர்ன்றது அடுத்த கட்டமும் சொல்றாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நடுநிலையான பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க.
அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர், இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரோ, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ, இந்திய பிரதமரோ யாரும் இல்லை. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவிக்கிறார், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு பொதுவான இடத்தில், நடுநிலையான இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்துள்ளனர்னு சொல்றார். இது முடிந்து மாலை 6 மணிக்கு தான் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிக்கிறார், இந்தியா போர் நிறுத்தம் செய்கிறது. இது மாதிரி டிஜிஎம்ஓ குறிப்பிட்டாங்க. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க அறிவித்து முடித்த பிறகு கடைசியாக அறிவிக்கிறார், விக்ரம் மிஸ்ரி அறிவிக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. இப்போனா நீங்கள் கிளைம் பண்ணான்னா கூட காரணமும் இருக்குல்ல, டைமிங் இருக்குல்ல, யார் முன்பு அறிவிக்கிறாங்கன்றது இருக்குல்ல. அறிவித்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. வேற எந்த அவர் சொல்றதுல இருந்தே பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துச்சு, அது நமக்கு தெரியும். நோவார்னு எத்தனை நாடுகள் சொல்லிச்சுன்னு தெரியும். நோவார் உக்ரைன் ரஷ்யாவுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இன்னும் தான் நோவார், காசா இஸ்ரேல் சொல்லி. அப்போ அமெரிக்கா நாங்க பேச்சுவார்த்தை நடத்த, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல முடியுமா? ரஷ்யா பதில் எங்கிட்ட, அமெரிக்கா வேற கண்ட்ரி நாங்க சொல்லலையே, எந்த கண்ட்ரியும் சொல்லலையே. அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்டுங்க இது வந்து ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசலங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பை அமெரிக்கன் பிரசிடென்ட். அதே மாதிரி அமெரிக்கன் சீனா கூட அதை வந்து போரை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சீனாவே சொன்னாங்க. இன்னொன்னு, அமெரிக்கா இதை வந்து ஏத்துக்கிட்டு பாகிஸ்தான் பிரதமர் அறிவிக்கிறார்ல, எங்களிடம் பேசினார்கள், அதை ஏற்று நாங்கள் அவங்கள ஏன் சார் சொல்ல, இப்ப சீனாவே போரை குறைத்துக் கொள்ளுங்கன்னு சீனாவும் சொல்லுது. அதுவும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் தான், சீனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டும். அப்போ அமெரிக்கா சொன்னாங்கன்னு எல்லாருமே தம்பட்டம் அடிச்சுக்கிறது சொல்வது வேறங்க. நீங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்ப பிரஷர் பண்ணாங்க நீங்க சொல்றீங்களா? இல்லன்னு சொல்லுங்க, மறுப்பு எங்க? நீங்க இவர் சொல்றாரு தகவல், இவர் மோடி வந்து கேட்டகரிக்கலி ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு எங்க சொல்லியிருக்காரு சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்க. ஊடகத்துல பத்திரிகையில செய்தி வந்துச்சு, இது மாதிரி ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது தான். நீங்க வேணா கவனிங்க. மோடி அவர்கள் இது மாதிரி இந்த 3வது நாட்டின் தலையீட்டை ஏற்பதில்லை என்று குறிப்பிட்டதாக சொல்லப்பட்டதுன்னு தான் வந்தது, எல்லா மீடியாலையும் வந்தது. ஒரு ஆதாரம் காட்டுங்க சார். சார் மோடி அவர்கள் குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏன் நேற்றுக்கு மீடியால பேசுறப்ப ஏன் அந்த ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே? 3வது நாட்டின் தலையீட்டை பாகிஸ்தான் இல்ல பேசிடுறேன். அதாவது பாகிஸ்தான் கெஞ்சியது கதறியதுன்னு 2-3 தடவை சொல்றாரு. பாகிஸ்தான் நம்மள்ட்ட கெஞ்சின மாதிரி தெரியல. ஏன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாகிஸ்தான் வந்து அமெரிக்காட்ட தான் கெஞ்சிருக்காங்க, நம்மள்ட்ட கெஞ்சல. பாகிஸ்தான் வந்து அமெரிக்காட்ட கெஞ்சிருக்காங்க. நீங்க அப்படி கெஞ்சி இருந்தா IMFல ஏங்க நீங்க போர் நடந்துகிட்டே இருக்கிறப்ப நீங்க தீவிரவாதம் நாடான ஒரு பாகிஸ்தானுக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்றீங்க. கொடுக்குறாங்களே, மீறி கொடுக்குறாங்களே. நீங்க கொடுத்துடக்கூடாதுல, போர் நடக்கிறப்ப நீங்க வேற காலகட்டங்களில் கொடுங்க. போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது IMFல கடை வாங்க முடியுது. அதுல யாரு மெஜாரிட்டியா இருக்காங்க? அமெரிக்கா இருக்கு. அதே மாதிரி மோடி சொல்றாரு, மோடியை பத்தி பேசிட்டு இருந்தப்ப சொன்னாரு, சவுதி அரேபியால இருந்து கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு, விமான நிலையத்திலேயே ஆலோசனை கூட்டம், எல்லாம் சரிதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை இங்கு கூட்டி விட்டு பீகாரில் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. நம்ம தேர்தல் பிரச்சாரம் அது நம்ம வேற ஒரு அரசியல். இன்னொன்று, நம்ம இந்த இதுக்கே சொல்றாரு, அதாவது அந்த இதுக்கு பழி வாங்கிட்டோம் நாங்க வந்து அந்த தங்கைகளுக்கு அப்படிலாம் சொன்னார். தங்கைகளுக்கு, பெண்களுக்கு, பொட்டு இழந்த பெண்களுக்கெல்லாம் இது பண்ணதுக்கு பழி வாங்கிட்டோம், வெற்றி பெற்று விட்டோம்னா என்ன வெற்றி பெற்றிருக்கீங்க? இப்ப நீங்க கெஞ்சினீங்கன்னு சொல்றீங்க, நான் உங்க கிளைமே எடுத்துக்கிறேன். பாகிஸ்தான் கோரிக்கை வைக்க வச்சதே வெற்றி பெற்றது கெஞ்சிச்சுன்னு சொல்றீங்க சார். நான் கெஞ்சிதான் அவங்களுடைய ரெக்வெஸ்டையே வேண்டாம், நான் வந்து கெஞ்சினதுன்னே எடுத்துக்கிறேன். பாகிஸ்தான் உங்களிடம் கெஞ்சியது, வாரை நிறுத்துங்கன்னு. நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க 4 பேர் வந்து 200 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 26 பேரை சுட்டு கொண்டுட்டு போயிருக்கான். நீங்க வந்தவன விட்டுட்டீங்க, பிடிக்கல, ஏதோ திடீர்னு ஸ்ரீலங்காவில் கொழும்புக்கு போயிட்டாங்கலாம் சொல்லி IB போய் செக் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னா அந்த 4 பேர், நீங்கள் புகைப்படங்கள்லாம் கூட இல்லை, முன்னாடியெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ புகைப்படங்கள் யார் என்னெல்லாம் தெளிவாக வெளியிட்டீங்க. அந்த 4 பேர் எங்கே இருக்காங்க? அவங்கள பிடிச்சிட்டிங்களா? அவங்களுக்கான தண்டனை அல்லது அவர்களை கொடுங்கள், எங்களிடம் ஒப்படையுங்கள்னு ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா? இல்லை. அதே மாதிரி 9 ராணுவம் இது தீவிரவாதிகள் முகாம்களை அழிச்சிட்டோன்னு சொல்றீங்க. நம்ம வந்து ஏற்கனவே 30 ராணுவ பயிற்சி, அதாவது தீவிரவாத பயிற்சி முகாம்கள் 30 இருக்கின்றன நம்ம லிஸ்டே கொடுத்துருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து 30 தீவிரவாத பயிற்சி முகாம்கள் பாகிஸ்தானில் இயங்குகின்றன லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அபிஷியலா. அப்படின்னா மற்ற 21 இயங்கிட்டு இருக்கா? நீங்க ஆனா மோடி என்ன கிளைம் பண்றாரு? நேற்றுக்கு பிரதமர் எல்லா தீவிரவாத பயிற்சி முகாம்களையும் நாங்கள் அழித்து ஒடுக்கி விட்டோம்
அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இன்னும் ஒரு உத்தரவாதமாவது வாங்குனீங்களா? சரி. என்ன சொல்லணும்னா, இல்ல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தாங்க ஆகணும். நீங்க 65 வார் கூட நீங்க சீனா வார் நடந்துச்சீங்க. அப்போ வந்து எதிர்க்கட்சியில வாஜ்பாய் அவர்கள் இருக்காரு. வாஜ்பாய் கேள்வி எழுப்புறாரு. பாராளுமன்றத்தில் அவருக்கு உட்கார்ந்து பதிலளித்தவர் நேரு அவர்கள். பதிலளிச்சாருங்க. என்ன நடந்துச்சு சீனா வாரப்ப இந்த பதில். ஆனா இவர் வந்து எதிர்க்கட்சிகள் அது மட்டும் கிடையாது. இன்றைக்கு அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை. இதே மாதிரி தான் புல்வாமா தாக்குதலுக்கும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் மோடி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தில் பதில் சொல்வதில்லை, பாராளுமன்றத்தில் பதில் சொல்வதில்லை. மன் கி பாத் மோடில் அவர் மட்டும் பேசிக் கொண்டு போவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? நீங்க இன்னொன்று, எதிர்க்கட்சி தலைவர் என்று இருந்தால், அபிஷியலா இருந்தா இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எதிர்க்கட்சி தலைவரை அழைத்து கூட பேசுவது வழக்கம் ஜனநாயக நாட்டில். ஆனால் இவர் எதிர்க்கட்சி தலைவரை அழைத்து பேச வேண்டும் என்று கூட கேட்கவில்லை. எதிர்க்கட்சிகள் எல்லோரையும் அரவணைத்து நீங்க அவர்கள் எல்லோரும் உங்கள்ட்ட இருந்தாங்கல்ல, உங்க நடவடிக்கைகளுக்கெல்லாம் கூட இருந்தாங்கல்ல. இப்ப ஏன்னு கேள்வி கேட்கிறப்ப அதுக்கான பதில் சொல்லணுமா வேண்டாமா? சரி, நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? கேட்பதற்கான உரிமை இருக்கா இல்லையா? அதற்கான பதிலை சொல்ல வேண்டுமா இல்லையா அவர்கள்? சரி, நீங்க அதுக்கு இடையில குறுக்கிட்டு இருந்தீங்க. அந்த தாஷ்கண்ட் ஒப்பந்தம் அது சம்பந்தமா குறிப்பிட்டு இருந்தீங்க. அப்ப லால் பகதூர் சாஸ்திரி சம்பந்தப்பட்டது. அத அந்த அந்த விவாதத்துக்குள்ள நம்ம திரும்ப போக வேண்டாம் திரு தூத்துக்குடி செல்வம். இப்போ IMFல இருந்து நிதி கொடுக்குறாங்க. சரி, அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி பிரதானமாக திரும்ப திரும்ப எழுந்து கொண்டிருக்கு. இன்னொன்று, நாங்கள் இப்படியெல்லாம் மிரட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனால் அந்த ட்ரம்ப் மிரட்டினாரா இல்லையா அப்படிங்கிறத பதில்கள் இல்லையா? அதான திரும்ப திரும்ப கேள்வியாக உருவாயிட்டு இருக்கு. மோடி அவர்களுடைய மற்ற பேச்சுக்கள் எல்லாமே பதிலாக இருந்தாலும் கூட இந்த கேள்விக்கான பதில் இல்லையே. நான் இந்த விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களோடு பேசினேன் அப்படி சொன்னா அதுல இம்ப்ளைடா என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க. அதே போல பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக நாட்டு மக்களுக்கு உரையாற்று 142 கோடி மக்களுக்குமான செய்தியாக சொல்லும் போது, பாகிஸ்தான் எங்களிடம் கெஞ்சி கதறியது. அத 100 தீவிரவாதிகளை 9 முகாம்களை 25 நிமிடங்களில் நாங்கள் அடித்து ஒழித்த போது பாகிஸ்தான் நம்முடைய ராணுவ பலம் உலகிற்கு தெரிந்தது. பாகிஸ்தான் நம்மிடத்துல கெஞ்சி கதறியது. அதே போலவே பாகிஸ்தான் இடத்துல இருக்கிற ட்ரோன்கள் எல்லாம் இட்டு விழுந்த உடனேயே பாகிஸ்தானுடைய பலகீனம் தெரிஞ்சது. பாகிஸ்தான் எங்களிடத்துல கெஞ்சி கதறிய பிறகு நாங்கள் அதுல பரிசீலனை பண்ண ஆய்வு செய்தோம். அதுக்கு பிறகு பரிசீலனை செஞ்சோம்னு சொல்றான். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க, எதுக்கெடுத்தாலும் அனைத்து கட்சி கூட்டம் போடுங்கிறது இப்போ லெட்டர்பேடு கட்சிகள், தமிழ்நாட்டுல லெட்டர்பேடு கட்சிகள் எல்லாம் வச்சு கூட்டம் போடுறாங்க பாருங்க. இப்படி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு யுத்த கால நெருக்கடியில், யுத்த கால அவசரத்தில் அதுல தெரிவிக்க வேண்டிய செய்திகளை நான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை மிக பெருமையோடு நான் அவரை பாராட்டுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இதுவரை குதர்க்கமான செய்தியை எதுவும் வெளியிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பெருந்தன்மையா நடந்துகிட்டாரு. அவர் பிரதமர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் சரி, அதற்கு பிறகு ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் திரு ராகுல் காந்தி மற்றும் அனைத்து கட்சிகளும், நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற அனைத்து கட்சிகளுமே கலந்துகிட்டாங்க. இதைத்தான் நாம சொல்ல போறோம். ஒண்ணு. ரெண்டாவது, சீஸ்ஃபயர் சொன்னீங்களா? சீஸ்ஃபயர் முதலில் கேட்டது பாகிஸ்தான். இதுவரைக்கும் அவங்க மறுக்கல. ரெண்டாவது, சீஸ்ஃபயர் அறிவிச்சது பாகிஸ்தானுடைய துணை பிரதமர். அதுலயும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பாகிஸ்தானுடைய துணை பிரதமர். டிஜிஎம்ஓ இருக்காங்க பாருங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன். அவங்க 2 பேருமே பேசுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம நாடு ராணுவத்திற்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்திருந்தது. முப்படைகளுக்குமே முப்படை தளபதிகளுக்கும் முழுமையான சுதந்திரம் கொடுத்திருந்தோம். அதனால இதை ஒரு குதர்க்கவாதமாக நாம கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரம்ப் பேசினாருன்னா ட்ரம்ப் பேசிட்டு போறாரு. ட்ரம்புக்கு நம்ம ஏன் பதில் சொல்லணும்? ரெண்டாவது, நாங்க மிரட்டணும்னு சொல்றாரு. ட்ரம்ப் சொன்னா நம்மள மிரட்டணும், நாங்க உங்களோடு வர்த்தக உறவு மேற்கொள்ள மாட்டோம், மிரட்டணும்ங்கிறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, நாம அதை நிராகரிக்க வேண்டிய ஒரு வழியில் நிராகரித்திருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராணுவ பலத்தின் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அடிபணிய வைத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு பாகிஸ்தான் ஒரு அளவுக்கு மேல பாகிஸ்தான் ராணுவமே வந்த பிறகு நாம நம்முடைய தாக்குதலை தீவிரப்படுத்துற பிறகு அந்த ராணுவ தளம் தியா என்கிற விமான தளத்தை நாம தாக்கணும், நம்ம வெற்றிகரமா தாக்கணும். அதுக்கு பிறகு பாகிஸ்தான் கெஞ்சியது, கதறியது.
அதுக்கு பிறகு நாங்க பரிசீலனை பண்ணி முடிவெடுத்தோம்னு சொல்றோம். இதுல என்ன பெரிய சர்ச்சை இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு அந்த ஸ்பீச்ல நான் சிலம் சார், அந்த ஸ்பீச்ல அமெரிக்கா பத்தி எதுவுமே பிரதமர் பேசலைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்காவோடு நாங்கள் 10 ஆண்டுகளாக வலிமையான உறவு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனே அந்த ஸ்பீச்ல அவர் கொடுக்கிறாரு. மற்ற நாடுகள் குறித்து யார் யாரெல்லாம் போருக்கு விருப்பம் தெரிவிச்சாங்க, யாரெல்லாம் போர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கிளாரிட்டி கொடுக்குறாரு. ஆனால் அமெரிக்கா குறித்து அவ்வளவு சொன்னவங்க, அமெரிக்கா இந்தந்த விஷயங்கள்லாம் எங்களோடு பேசியது, பாகிஸ்தானை இப்படியெல்லாம் மிரட்டியது அப்படின்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. அதுக்கு எப்படி பதிலா சொல்லணும்னு நீங்க சொல்லிருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் என்னங்க, பாகிஸ்தான் அமெரிக்கா எங்களை மிரட்டினாங்க, நாங்க இந்தியாவை மிரட்டணும்னு சொல்லி எந்த இடத்துலயும் சொல்லல. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்தியாவை நாங்கள் மிரட்டி அடிபணிய வைத்தோம்னு சொல்லி எதுல சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கிராமத்துல மத்தியஸ்தம் பண்றதுக்கு 4 பேர் வருவாங்க, 4 பேர் ஆளுக்கு 2 கருத்தை பேசுவாங்க. ஆனா மொத்தத்துல சீஸ்ஃபயர்ங்கிறது ரொம்ப முக்கியம், அது ஆயிருக்கு. அதுக்காக பாகிஸ்தான் கலர்னதும் கெஞ்சியதும் மறைக்க முடியாது. ஏன்னு கேட்டா பாகிஸ்தான ஒரு வெறும் 4 நாள்ல நாம கதறி துடிக்க வச்சிருக்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 1999 கார்கில் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு அன்றைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் சொன்னாரு, இந்த யுத்தத்தை எங்கள் அரசு விரும்பவில்லை, ஆனால் ராணுவ தளபதி ஜெனரல் பர்வேஸ் முஷரப் தான் அட்டாக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு என்னாச்சு? பர்வேஸ் முஷரப் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இதே நவாஸ் ஷெரீப்பை அரெஸ்ட் பண்ணி வச்சாரு. ராணுவ ஆட்சி வந்தது. ஆக ராணுவ ஆட்சியின் மீது ஜனநாயகம் பாகிஸ்தான்ல கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் நாம என்ன கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல பாகிஸ்தான் மிக சாதாரணமாக இந்தியாவை நினைப்பதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் பிரதமர் அவர்கள் மிக சரியாக சொல்லியிருக்காங்க, அணு ஆயுத மிரட்டல்களுக்கு நாங்க பயப்பட மாட்டோம், எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். பாகிஸ்தான் வாழ சுருட்டிக்கிட்டு அமைதியா இல்லைன்னு சொன்னா எதிர்காலத்தில் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லி பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆக உலக நாடுகள் கொண்டாடக்கூடிய நம்முடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவான கருத்தை அப்படி பதிவு செஞ்சிருங்க. இதே உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன் சார். உங்களுடைய நிறைவான கருத்து சுருக்கம். இல்லை, நீங்கள் ஒரு இந்தியா பாகிஸ்தான் இந்த நான் சொன்ன 3 விதங்களாக சொன்னேன். அட்டாக் பண்ணது, அதுக்கு அடுத்தது நடவடிக்கை எடுத்தது, இராணுவத்துடையும் மத்திய அரசோடும் இந்தியாவே உடன் இருந்திருக்கிறது, 143 கோடி மக்களும் உடன் இருந்திருக்காங்க. ஆக இப்பொழுது அந்த வார்ன்றது முடிஞ்சு போச்சு. அதில் உள்ள சில கேள்விகள் எழுந்திருப்பதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கும் இந்த அரசுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற பிரதமருக்கு இருக்கு. அதை பாராளுமன்றம் எங்க பதில் சொல்லணும்? அவரா அடுத்த பார்லிமெண்ட்ல அதுக்கான பதில் இருக்கும். எப்படி நீங்க இதுவரைக்கும் அவர் சொல்லி எதுவுமே பண்ணதில்லையே. மணிப்பூர் விவகாரத்திலிருந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கையிலிருந்து எந்த இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க சரி ஒரு நிமிஷம் இல்ல இத கேட்டுருங்க. கொலை இல்ல, நீங்க கேளுங்க. அதாவது எல்லா விவகாரத்திலும் நீங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்ன சொன்னாரு? எதுக்காவது பதில் சொல்லிருக்காரான்னு கேக்குறேன். அவர் கடந்த கால வரலாறு அவர் எதுக்காவது எனக்கு ஒரு 50 நாட்கள் டைம் கொடுங்க, இந்தியாவையே மாற்றி காட்டுறேன், இந்த இதனால கருப்பு பணம் எல்லாம் ஒழியும் சொல்லி தானே அதை பண்ணாரு. அதுக்கு ஏதாவது இதுவரைக்கும் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்திருக்காங்களா? அதனால பாகிஸ்தான் கெஞ்சியதுன்னு சொல்றீங்க. என்ன உத்தரவாதத்தை பெற்று நீங்க நிறுத்தினீங்கன்றதாவது சொல்லணும்ல. பாகிஸ்தான் இனிமேல் தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம், உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னார் அவரு. மோடி அவர்கள் கூட பேசினதுல சொல்லலையே, எதுவுமே சொல்லலையே. நாங்கள் இது பண்ணுவோம், உத்தரவாதம் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினது தாங்க நேற்று பேசியிருக்காரு. இனிமேல் நாங்கள் அவர்களை விரட்டி இது பண்ணுவோம், இனிமேல் தீவிரவாதத்தை அவர்கள் எடுத்தால் நாங்கள் விட மாட்டோம். இதைத்தான் முன்புல இருந்து பேசிட்டு இருக்கோம். எல்லா காலகட்டங்களிலும் பேசினதுதான். ஆனா பாகிஸ்தான் என்னைக்காவது நிறுத்தினுச்சா தீவிரவாதத்தை? நீங்க இன்னைக்கு தீவிரவாதிகளை கொன்னோம்னு சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், தீவிரவாதிகளை கொன்னோம்னு சொன்னீங்க. அவர்களுக்கு இறுதிச் சடங்கு நடக்குது. அந்த ராணுவ அதிகாரிகள்ல இருந்து பாகிஸ்தானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ல இருந்து எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆக இப்பவும் ஆதரிச்சுட்டு இருக்காங்க. விமான நிலையத்தை தகர்த்தது சார். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தகர்த்தது எது? இந்தியா. மோடியினுடைய வெற்றி முழக்கம் ட்ரம்பின் தம்பட்டத்திற்கு வெடி வைத்தாரா பிரதமர் அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துடன் நம்மோடு பங்கெடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு செல்வம். இருவருக்கும் மனமான நன்றி.